வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 221 காண்போமா? கம்சனின் அக்கிரமங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் தங்கையையும் யோக மாயையுமான அந்த குழந்தையை கம்சன் கீழே இருந்த ஒரு பாறை மேல் அடித்து கொல்ல முயன்றான். அப்பொழுது கம்சனின் கைகளிலிருந்து நழுவிச் சென்று ஆயுதங்களை ஏந்திய 8 கரங்களுடன் துர்காதேவியாக ஆகாயத்தில் தோன்றினாள். துர்காதேவி அழகிய ஆடை அணிகலன்களாலும் மலர் மாலைகளாலும் சந்தன குழம்பாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். அவளுடைய கரங்களில் வில், சூலம், அம்புகள், கேடயம், வாள், சங்கு, சக்கரம் மற்றும் கதை ஆகியவற்றை ஏந்தியிருந்தாள். கிண்ணறர்கள், உரகர்கள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் மற்றும் அப்சரஸ்கள் அனைவராலும் பலவிதமான பரிசுகள் அவளுக்கு வழங்கப்பட்டன. அதன் பின் துர்காதேவி பின்வருமாறு பேசத் தொடங்கினாள். முட்டாள் கம்சனே, என்னை கொல்வதால் என்ன பயன்? உன்னுடைய எதிரியும் உன்னை கொல்லப் போகிறவருமான பகவான் விஷ்ணு முன்பே வேறொரு இடத்தில் பிறந்து விட்டார். நீ தேவையில்லாமல் மற்ற குழந்தைகளை கொல்ல வேண்டாம். கம்சனிடம் இவ்வாறு பேசிய பின் துர்காதேவி அங்கிருந்து மறைந்தாள். துர்காதேவி வாரணாசியில் அன்னபூரணி என்றும், மும்பையில் மும்பாதேவி என்றும், கல்கத்தாவில் காளி என்றும், கட்டாக்கில் பத்ரகாளி என்றும், அகமதாபாத்தில் பத்ரை என்றும் புகழப்படுகிறாள். இதுபோன்று பல இடங்களில் வெவ்வேறு பெயர்களால் போற்றப்படுகிறாள். துர்காதேவியின் வார்த்தைகளை கேட்டு கம்சன் மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். தன்னுடைய தங்கைக்கு எப்படி 8வது குழந்தை பெண்ணாக பிறந்தது என்று எண்ணினான். ஒரு மானிட பெண்ணான தேவகிக்கு துர்காதேவி எப்படி மகளாக பிறக்க இயலும் என்று ஆச்சரியப்பட்டான். வசுதேவரையும் தேவகியையும் அணுகி அவர்களிடம் தான் இழைத்த கொடுமைகளை எண்ணி மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்டான். என் அருமை தங்கையே, அசரீரியின் வாக்கினை கேட்டு உன்னுடைய இத்தனை குழந்தைகளை நான் கொன்றுவிட்டேனே. இறந்த அந்த குழந்தைகளுக்காக தயவு கூர்ந்து வருத்தப்பட வேண்டாம். இந்த உடலானது அழிக்கப்பட்டாலும் ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது என்று பேசினான். ஒரு அசுரனாக இருந்தாலும் ஆத்ம தத்துவத்தை பற்றிய நல்ல அறிவை பெற்றிருந்தான். என் அன்பு தங்கையே, மைத்துனரே, நீங்கள் இருவரும் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி இருவரின் பாதங்களிலும் விழுந்து நமஸ்கரித்தான். துர்காதேவியின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்ட கம்சன் தேவகி, வசுதேவர் இருவரையும் விலங்குகளின் பிடியிலிருந்து விடுவித்தான். கம்சனின் மனமாற்றத்தையும் அவன் உண்மையில் வருந்துவதையும் கண்ட தேவகி, வசுதேவர் இருவரும் கோபத்தை கைவிட்டனர். அதன் பிறகு கம்சன் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பினான். அன்றைய இரவு கழிந்ததும் கம்சன் தன் மந்திரிகளை அழைத்து நடந்தவற்றை தெரிவித்தான். கம்சனுடைய மந்திரிகளோ அவனுக்கு தேவையற்ற அறிவுரைகளை கூறினர். அதை கேட்ட கம்சன் அருகில் உள்ள எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் ஆயர்பாடியிலும் பிறந்துள்ள 10 நாட்களுக்குட்பட்ட மற்றும் 10 நாட்களுக்கு மேற்பட்ட எல்லா குழந்தைகளையும் இன்று முதல் நாம் கொன்றுவிட வேண்டும் என்று கூறினான். எங்கெல்லாம் சமய கொள்கைகளும் வேத பண்பாடும் வேதங்களும் பசு பராமரிப்பும் பிராமணர்களும் தவங்களும் சரியான முறையில் செய்யப்படும் யாகங்களும் எங்கு உள்ளனவோ அங்கெல்லாம் பகவான் ஸ்ரீ விஷ்ணு இருக்கின்றார். வேள்வி செய்யும் பிராமணர்களையும் வேள்வி செய்வதற்கு உதவியான நெய் எதிலிருந்து பெறப்படுகின்றதோ அந்த பாலை கொடுக்கும் பசுக்களையும் கொன்றுவிடுகிறோம் என்று மந்திரிகள் கம்சனிடம் கூறினர். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். நற்புத்தி இல்லாதவனான கம்சன் ஒரு அசுரன் என்பதால் தன்னுடைய கெட்ட மந்திரிகளின் உபதேசங்களை கருத்திற்கொண்டு பிராமணர்களையும் சாதுக்களையும் துன்புறுத்துவதுதான் ஒரே வழி என்று முடிவு செய்தான். விரும்பிய ரூபத்தை எடுக்கக்கூடியதில் வல்லவர்களான இந்த அசுரர்கள் அவர்களை சாதுக்கள் மற்றும் அந்தணர்கள் கூடியிருக்கும் இடங்களுக்கு சென்று துன்புறுத்துமாறு அனுமதி அளித்தான் கம்சன். எவர் ஒருவர் அறியாமை மற்றும் தீவிர குணங்கள் நிரம்பியவர்களாக இருக்கின்றனரோ அந்த அசுரத்தன்மையுடையவர்களுக்கு மரணம் காத்திருக்கும். அந்த அசுரர்கள் எது நல்லது எது கெட்டது என்பதனை அறியாமல் சாதுக்களை துன்புறுத்தத் தொடங்கினர். எனதன்பு பரீட்சித்து ராஜனே, ஒருவன் சிறந்த ஆத்மாக்களை துன்புறுத்தும் பொழுது நீண்ட ஆயுள், அழகு, புகழ், பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் மற்றும் உயர்ந்த பதவியை பெறுதல் ஆகிய அவனது எல்லா வரங்களும் அழிந்துவிடும். இதனை உணர்ந்திராத அசுரர்கள் கம்சனின் உத்தரவின்படி விரஜபூமி முழுவதிலும் பல அக்கிரமங்களை செய்ய துவங்கினார்கள். மக்கள் பல கொடுமைகளை சந்தித்தனர். கண்ணன் பிறந்ததை நந்த மகாராஜா எப்படி கொண்டாடுகிறார் என்பதனையும் நந்த மகாராஜனும் வசுதேவரும் சந்திப்பதையும் பார்ப்போமா? அன்று ஸ்ரீராம அவதாரத்தில் தசரதரின் சொல் கேட்டு ஸ்ரீராமர் காட்டிற்கு சென்றார். காட்டிற்கு போக வேண்டாம் என்று கௌசல்யா மாதா தடுத்தும்
தந்தையின் வாக்கை காப்பாற்ற வனம் வந்தார். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலே பிறந்தவுடனேயே அன்று தாயின் சொல்லை கேட்கவில்லையே என்ற அந்த வருத்தத்தை தீர்ப்பதற்காகவே தாய் தேவகி உன்னுடைய அனைத்து திருக்கரங்களையும் மறைத்து கொண்டு குழந்தை போல் மாறிவிடு என்று கூறிய உடனேயே குழந்தையா இருக்கும் பொழுதே தாயின் சொல்லை கேட்கிறார். ஆம், கம்சவதம் முடியும் வரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய 11 வயது வரை 2 திருக்கரங்களிலேயேதான் இருப்பார். கம்சவதத்திற்கு பிறகு 4 திருக்கரங்களுடன் காட்சி தருவார். அன்று ஸ்ரீ ராம அவதாரத்தில் தசரத மன்னன் ஆசைப்பட்டு பிறந்த குழந்தைகள் 4. ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலே 4: வசுதேவர், தேவகி, யசோதா, நந்தகோபர். இந்த 4வரும் ஆசைப்பட்டு பிறந்த குழந்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸ்ரீ கிருஷ்ணனின் பிறந்த நாள் கொண்டாட்டம். ஸ்ரீ சுகர் கூறினார், நந்த மகாராஜன் மிகவும் தயாள குணமுடையவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய மகனாக பிறந்ததும் மிகுந்த சந்தோஷமடைந்தார். நீராடி தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு புதிய வஸ்திரங்களை அணிந்து கொண்டு வேத மந்திரங்களை ஓதத் தெரிந்த பிராமணர்களை அழைத்து வேதங்களை ஓதச் செய்தார். குழந்தை பிறந்தவுடன் தேவகி மற்றும் வசுதேவரால் ஜாதக கர்மா, அதாவது பெயர் சூட்டும் விழாவை கொண்டாட முடியவில்லை. அதற்கு பதிலாக இச்சடங்கு நந்த மகாராஜாவினால் கொண்டாடப்பட்டது. தேவர்கள் மற்றும் பித்ருக்களின் வழிபாட்டிற்குரிய ஏற்பாடுகளையும் செய்தார். நந்த மகாராஜன் துணியாலும் ஆபரணங்களாலும் முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட 20 லட்சம் பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் செய்தார். மேலும் இரத்தினங்களாலும் தங்க ஜெரிகை அலங்கரிக்கப்பட்ட துணியாலும் மூடப்பட்டிருந்த 7 தானிய குன்றுகளையும் பிராமணர்களுக்கு தானம் செய்தார். பரீட்சித்து மகாராஜனே, காலத்தின் போக்கினால் நிலமும் மற்ற பௌதீக உடைமைகளும் தூய்மை அடைகின்றன. குளிப்பதால் உடல் தூய்மை அடைகிறது. மேலும் மேலும் சுத்தம் செய்வதால் அசுத்தமான பொருள்கள் தூய்மை அடைகின்றன. சம்ஸ்காரத்தினால் பிறப்பு தூய்மை அடைகிறது. தவத்தினால் புலன்கள் தூய்மை அடைகின்றன. பிராமண வழிபாட்டாலும் தானத்தினாலும் பௌதீக உடைமைகள் தூய்மை அடைகின்றன. போதும் என்ற மனநிலையால் மனம் தூய்மை அடைகின்றது. நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா என்ற தன்னுணர்வினை அடையும் பொழுது ஆத்மா தூய்மை அடைகிறது. இவ்வாறு அனைத்தையும் தூய்மைப்படுத்திய நந்த மகாராஜா பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். நந்த மகாராஜனின் வசிப்பிடமான விரஜபுரம் பல வகையான தோரணங்களாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வீட்டு வாயில்களும் முற்றங்களும் மற்றும் வீடுகளில் உள்ள அனைத்து அறைகளும் நன்கு பெருக்கி நீரினால் சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. பசுக்களும் காளைகளும் கன்றுகளும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மாலைகள் அணிவிக்கப்பட்டு துணிகளாலும் தங்க ஆபரணங்களாலும் மூடப்பட்டு இருந்தன. பரீட்சித்து மகாராஜனே, இடையர்கள் விலையுயர்ந்த ஆபரணங்களுடனும் மேல் சட்டை மற்றும் தலைப்பாகை போன்ற துணிகளுடனும் செல்வச் சிறப்புடன் ஆடை அணிந்திருந்தனர். சீதக் கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை கிழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே, பவள வாயீர் வந்து காணீரே. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் பாடியது போல் யசோதைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பதை கேள்விப்பட்ட இடையர்களின் மனைவிகளான கோபியர்கள் தங்களை மிகவும் அழகாக அலங்கரித்து கொண்டு குழந்தையை காணச் சென்றனர். அவ்வாறு குழந்தையை காணச் செல்லும் பொழுது பரிசுகளையும் எடுத்துக்கொண்டு தாய் யசோதையின் வீட்டிற்கு சென்றனர். இடையர்கள் மட்டுமா பரிசு பொருட்களுடன் சென்றனர்? மாணிக்கங்கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான். மாணி குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். கண்ணனின் அழகை காண்பதற்காக, தொட்டிலில் இட்ட கண்ணனை காண்பதற்காக பிரம்மன், சிவன், தேவர்கள், இந்திரன், குபேரன், வருணன், மகாலட்சுமி, பூமாதேவி, பார்வதி தேவி என அனைவரும் பரிசுகளுடன் ஓடி வந்தனர். கோபியர்கள் தங்களை மிகவும் அழகாக அலங்கரித்து கொண்டு கிருஷ்ணரை வரவேற்பதற்கு நந்த மகாராஜனின் வீட்டை நோக்கிச் சென்றனர். இந்த வர்ணனை விசேஷமானதாகும். கோபியர்கள் சாதாரண பெண்கள் அல்ல. பிரம்ம சம்ஹிதையில் விவரிப்பது போல் அவர்கள் கிருஷ்ணருடைய இன்பச் சக்திகளாவர். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருட்ச லட்சாவிருதேஷு சுரபிர் அபிபாலயந்தம் லக்ஷ்மீ சஹஸ்ர சதசம் பிரமசேவ்யமானம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. ஸ்ரீ கிருஷ்ணர் செல்லும் இடங்களிலெல்லாம் எப்பொழுதும் கோபியர்களால் பூஜிக்கப்படுகிறார். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தில்
அவர் மிகவும் தெளிவாக விவரிக்கப்படுகிறார். கோபியர்கள் பகவானின் நித்திய சகாக்கள் என்பதால் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பரிசுகளை அளிப்பதற்காக சென்று கொண்டிருந்தனர். பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் தோன்றிய செய்தியை கேட்ட கோபியர்கள் மிகவும் ஆனந்தமடைந்தனர். இடையர்களின் மனைவிகளும் மற்றவர்களும் கண்ணனை பார்த்து, நீ விரஜ மன்னனாகி நீண்ட காலத்திற்கு எங்களை காத்துருள வேண்டும் என்று ஆசீர்வதித்தனர். பிறப்பற்ற பகவானின் மீது மஞ்சள் பொடி, தைலம் மற்றும் நீர் போன்றவற்றை தெளித்து பிரார்த்தனைகள் செய்தனர். நந்த மகாராஜனின் தோட்டத்தில் இந்த விழாவை கொண்டாடினர். அங்கு பல வகை வாத்தியங்களும் வாசிக்கப்பட்டன. இடையர்கள் சந்தோஷத்துடன் தயிர், கட்டி பால், வெண்ணெய் மற்றும் நீர் ஆகியவை கொண்ட கலவையை ஒருவர் மீது ஒருவர் தெளித்தும் வெண்ணெயை ஒருவர் மீது ஒருவர் வீசியும் தடவியும் மகிழ்ந்தனர். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளர் ஆயிற்றே. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியில் தாங்கள் செய்யும் செயலறியாது இடையர்கள் மிகவும் சந்தோஷமடைந்தனர். இதனையே பெரியாழ்வாரும் அனுபவித்து பாடியுள்ளார். விழாவில் நந்த மகாராஜன் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை திருப்திப்படுத்தும் பொருட்டு இடையர்களுக்கு ஆடை ஆபரணங்களையும் பசுக்களையும் தானம் செய்தார். அனைவரையும் திருப்திப்படுத்தினார். பலதேவரின் தாயுமான ரோகிணி நந்த மகாராஜனாலும் யசோதையாலும் கௌரவிக்கப்பட்டாள். ரோகிணியும் விழாவில் வந்திருந்த விருந்தாளிகளை வரவேற்று சந்தோஷமடைந்தாள். கண்ணன் பிறந்த விழாவை கொண்டாடும் இந்த உற்சவம் நந்தோற்சவம் என்று சிறப்பாக இன்றும் கொண்டாடப்படுகிறது. ஆசையாய் மகனை பெற்றவரும் அன்பாய் குழந்தையை வளர்க்கப் போகிறவரும் சந்தித்து கொள்வதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 222 காண்போமா? நன்றி, வணக்கம்.